கைஸ். ஐயோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த வர ஒரு இங்க இருக்கிறதா இங்க இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. நான் இங்கிட்டு போக வேணுமா? கேன்சல் பண்ணுங்க ப்ளீஸ். வெல்கம் பேக் டு ஹாரர் கோஸ்ட் காஃபர். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவியார்ட் தான் வந்திருக்கோம். இந்த கிரேவியார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் கைஸ். அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த லைட்டோட ப்ரைஸே அப்படி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வரும். நான் அமேசானில் ஒரு ஒரு அண்ணாட்ட கேட்டேன். அவங்க வந்து எனக்கு சீப்பாக வாங்கி தந்தாங்க. அப்புறம் ஒரு ட்ரைபேடு, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா. நான் 272 ரூபாய்க்கு வந்தேன். எல்லாமே ஆஃபரில் தான் வாங்கியிருக்கேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சுடுகாடு இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பயங்கரமான ரிஸ்க் எடுக்க போகிறேன். எவ்வளோ பெரிய சுடுகாடு உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய சுடுகாடு உள்ளே போனால். ஓகே கைஸ், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கைஸ். மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். டிமாண்டி காலனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 171 வியூஸ் கைஸ், வேறு லெவல் இது. அதே மாதிரி இந்த வீடியோவும் வந்து 170 வியூஸ் போக வைக்கிறேன். நீங்கள் தான் வந்து தாய்மொழி கேட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல, பக்குன்னு ஆயிடுச்சு கைஸ் எனக்கு. அப்படியே ஒரே நிமிஷம் கைஸ். நான் கொஞ்சம் கிட்ட போகிறேன். இவ்வளோ பெரிய சுடுகாடை சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிறிஸ்டியன் சுடுகாடா? அம்மா அம்மா, ஒவ்வொரு பணமான ஏறி ஒப்பா எவ்வளோ பெரிய பணம். செம்மல. பாவம். ஹே கைஸ், எனக்கு வித்தியாசமான சவுண்டு கேட்குது. இங்கே இருக்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸா? கைஸ், காற்று ரொம்ப ஜில்லுன்னு அடிக்குது. எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கைஸ், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு போனோம். கைஸ், இப்போ நான் கிட்டத்தட்ட சுடுகாட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஹாண்டர் ஃபீல் வருது. என்னத்தான் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரனாலும் பா
செமல எவ்வளோ பக்கத்தில் நிற்கிறோம் பாருங்க. நீங்கள் ரொம்ப பாவம், எல்லாம் இறந்துருக்கீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அது, எனக்கு இந்த இடத்துல எனக்கு எப்படி சொல்லுதுன்னா, இவங்களாம் பார்த்து எனக்கு அழுவுற ஸ்டேஜ் வருது கைஸ். என்னையே மீறி இவங்களாம் அழுகுற மாதிரி இருக்குது. இவங்களாம் எப்படின்னா இங்கே உட்காந்துட்டு வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எல்லோரும் அழுகுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களாம் இறந்து போயிருக்காங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்லணும், ஒரு எக்ஸ்பர்ட்டான விஷயம். ஏன்னா அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்ல இறப்பு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வேறு லெவல். அங்கே இங்கே வரைக்கும் போவோம். நிறைய பாடி இருக்குமோ பயமாக இருக்குது. மிதிச்சு எதாவது ஆயிடுச்சுன்னா. ஏன்னா இங்கே ஒருத்தர் இறந்துருக்காரு, அவருடைய இது இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பாடி. மரத்தை பார்த்தாலே ஃபீல் வருது கைஸ். இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. போலீஸா? போலீஸா? கைஸ் அவன் போலீஸும் கத்துறோன்னா எனக்கு பக்குன்னு அடிச்சு, ஐயோ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இது ஃபீல் வந்துருச்சு. கைஸ் அது என்ன இடம்னு பார்த்துக்கலாம் வாங்க. கைஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். தனியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். செம்ம ஹாரராக இருக்குது. சுடுகாட்டுக்குள்ளே பயங்கர நாட்டமாக அடிக்குது. உங்களுக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த பக்கம்லாம் பார்ப்போம். நம்ம இந்த பக்கம் பார்க்கல, இந்த பக்கம் பார்த்துலாம். இந்த பக்கம் அவ்வளோ எதுவும் தெரில. இந்த இடத்துல ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு வந்துடலாம். பாம்பு இருக்குமா ஒரு பயம். என்னடா அது என்ன இடம்? கிட்ட போய் பார்ப்போமா? ஏதோ கட்டிடம் இடிச்சிருக்காங்க கைஸ். பாத்ரூமா? எக்ஸ்ட்ரீம்லி ஹாண்டட். கைஸ் மெழுகுத்திலே தேய்ச்சிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் வைப். ஏய்
ஐயோ ஐயோ தாயே ஐயோ பாட்டி உங்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ஐயோ ஏசப்பா இங்கே கிறிஸ்டியன்னால நான் சொல்கிறேன் காய்ஸ் நீங்கள் அதுக்குன்னு என்ன நீ ஏசப்பா கூப்பிட்ற அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க நான் இங்கே கிறிஸ்டியன்ஸ் இருக்கனால நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்குன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அது எதுவும் செய்யக்கூடாது காய்ஸ். ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியா வில்லுங்கமான ஐடியான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இந்த ஐடியா யூஸ் பண்ண போகிறேன். காட் ஆஃப் டெவில் லூசிஃபர் இங்கே இருக்கீங்களா? தேவையில்லாத கொஸ்டின். லூசிஃபர் நீங்கள் இங்கே இருக்கீங்களா? இங்கே இருக்க மாட்டீங்க, நீங்கள் இருக்க வேண்டிய ரேஞ்சு. தேவையில்லாத கொஸ்டின். கைஸ் ஆமாம் ஏன்டா பக்கம் ஆயிடுச்சுடா. இந்த முடிய போகுது இரு, அந்த பக்கம் ஒரே ஒரு இடம் தான். கைஸ் நம்ம அந்த சைடு கொஞ்சம் போயிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம அந்த சைடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. கடைசியாக நீக்ரோஃபானிக் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது கைஸ். செம்ம பக்கத்தில் இருக்க. கைஸ் சரியான ரிஸ்க் கைஸ். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஹெல் இருக்கா? ஹெவன் இருக்கா? எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கிறிஸ்டியன்ஸ் இது சுடுகாடு, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல் எண்ட் வரைக்கும் நம்ம போயிட்டு அதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வெளியே ஏதாவது வழி வருதான்னு பார்க்கலாம் கைஸ். கைஸ் இந்த வீடியோ வந்து சரியான ஒரு லென்த்தான வீடியோவாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ ஐயோ ஏதோ சத்தம் கேட்குது. கைஸ் இப்போ நான் நீக்ரோஃபானிக் யூஸ் பண்ணுறேன். கைஸ் இப்போ நீக்ரோஃபானிக் யூஸ் பண்ண போகிறேன். கைஸ் எனக்கும் கொஞ்சம் ஹாண்ட்ராக தான் இருக்குது. அது வந்து எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் இந்த வர ஒரு நிமிஷம். இங்கே இருக்கிறது ஆத்மா, இங்கே இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். நோவா? நான் இங்கேருந்து போவா வேணாமா? அதுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். Guys, extremely haunted. ஏய் யாரோ வரான்.
என்னாச்சுடா? கைஸ் இப்போ நான் போகிறேன். இந்த இடத்துல செம்ம ஹாண்டராக இருக்குது கைஸ். கடைசி ஒரு கேள்வி கேட்டுறேன். இங்கே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப கடைசியாக கேட்டுக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையா? கைஸ் இப்போ நான் போகிறேன். இந்த இடத்துல செம்ம ஹாண்டராக இருக்குது கைஸ். கடைசி ஒரு கேள்வி கேட்டுறேன். இங்கே நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப கடைசியாக கேட்டுக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையா? ரொம்ப கடைசியாக கேட்டுக்கிறேன். நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையா? இப்போ நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் கை வலிக்குது என்னன்னு தெரில. கைஸ் நான் அந்த இடத்துக்கு போகணும் நான் இஷ்டமே படல. ஃபஸ்ட்டு நான் சுடுகாட்டுக்கு போகணுன்னு நான் நினைக்கல. நான் எங்கே போகலான்னு நினச்சேன்னா ஏதோ ஒரு சோஷியலிட்டி ஏதோ ஒரு அதாவது ஒரு ஆலமரம் இருக்கும். அது வந்து ரொம்ப பழமையான மரம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் தான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சோம். அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டு பார்த்தேன். அவங்க வந்து வாய்ப்பில் ராஜான்னு சொன்னாங்க. அங்கே ஒரு போலீஸ்காரர் இருந்தார். அவர் வேறு வந்து சைக்கிள்லாம் பிடிங்கி வச்சுட்டு நீங்கள் யார் என்ன இங்கே வந்து கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கும் நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க அப்படி சொல்லிட்டு எங்களை வந்து கேள்வி கேட்டு நாங்கள் அவர்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது சுடுகாடை பார்த்தோம். சுடுகாடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு. கிறிஸ்டியன் சுடுகாடுன்னு சொன்னாங்க. ஓகே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அந்த இடத்துல வீடியோ எடுக்கலாம் வந்துட்டேன். சரிங்களா? வந்துட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதனால் நான் வந்து ஒரு போலீஸான்னு சொல்லிட்டு உள்ளே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பர்மிஷன் கேட்டேன். அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒத்துனதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ரவுண்ட்ஸு வேறு போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில் டிராஃபிக் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் ஸ்பீடாக ஓட்டு வந்தேன். மறுபடியும் உங்க கூட பிரச்சனை வேணான்னு. சாரி கைஸ் கார் வந்துடுச்சு. சரி இவங்ககிட்ட மாற்றி கூட நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஸ்பீடாக வந்துட்டேன். நான் வந்து இப்படி கிராஸ் பண்ண வரேன். கரெக்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது போட்டாங்க. அது பேர் என்னது சிக்னலு. அதில் மாட்டிக்கிட்டேன். ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் யூடியூப் சேனலில் காமிச்சேன். ஒரு சிலதான் சொன்னேன். அதனால் விட்டாங்க. கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டி காலனி புரோக்கன் பிரிட்ஜு ஈசிஆர் ரோடு ப்ளூ கிராஸ் ரோடு அப்படி சொல்லிட்டு நாங்கள் நிறைய 7 இடத்துக்கு போனோம். இந்த மாதிரி தான்